அசாதாரண பயணம், ஆறுகள், கடக்க வேண்டிய நீண்ட தூரம், பாதைகள், பற்றைகள், மிருகங்கள் மட்டுமே வாழும் அமைதி, சிறிய ஓடைகள், விபத்துக்கள், தண்ணீர் நிறைந்த குளங்கள், கடக்க வேண்டிய நீண்ட தூரம், காட்டு பயணம், யாருமற்ற காடு, அமைதி, தனியொரு பூசாரி, வாழ்கின்ற இடம், கோவில், அற்புதம் நிறைந்த இந்த காடு, மீண்டும் ஒரு நீர்நிலை, நடக்கவே முடியாது, நல்ல குளம், நீண்ட பயணம், களைப்பு, விடாமுயற்சி, கோவிலை தரிசிக்க நல்ல முயற்சி, உயர்ந்த வனங்கள், அமைதி, அங்கொரு பூசாரி, அவருடைய விளக்கம், வேறு யாரும் இல்லை. மக்களே, இது MLF ஹிஸ்டரி, இலங்கையின் வனப்புமிக்க காடுகளின் நடுவே அமைந்திருக்கின்ற நல்ல பல விடயங்களை கொண்டரும் காணொளிகளின் தொகுப்பு. வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்வோம். இது ஒரு சவால்கள் நிறைந்த பயணத்தை ஆரம்பிப்போம் வாங்க. இந்த பயணத்தினூடாக நாங்கள் ஒரு முக்கியமான இடத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கோணாவில் பிரதேசத்தில் இருந்து நான் ஒரு பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். ஒரு அமைதியான ஒரு காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கிற மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு கோவிலை காண்பதற்காக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு குறுகிய பாதை, எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் நான் இடையில் வந்துட்டேன். அங்கால இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பைக்கும் வருது. நிச்சயமாக ஒரு சரியான கஷ்டமான ஒரு பாதை. பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. ஓகே, அவர் போயிட்டார். ஸோ நான் இந்த பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கஷ்டமான பாதை. இது கிடங்குகளும் பள்ளங்களும் நிறைஞ்ச ஒரு பாதை. நான் தனித்தான் போய் கொண்டிருக்கிறேன். நானே வீடியோ பண்ணி கொண்டு போகிறபடியா. இதில் இந்த பாதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதைகளை காணைகளும் உங்களுக்கு வீடியோ கூடுதலாக அசைகிறது உங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றும் செய்யலாது. நீங்களே பாருங்கள் இந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியான கரடமுரடான பாதை, கிடங்குகள் நிறைய இருக்குது. ஆனால் நான் இந்த பாதையால் நான் ஒரு தடவையும் போகையில். ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த காட்டு பகுதிக்குள்ள. இது நான் இப்போ போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் போக உங்களுக்கு தெரியும். இது ஒரு காட்டு பகுதி. இந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே ஒரு தருமே இல்லை. அந்த கோயிலை பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே போய்கொண்டிருக்கிறோம். அந்த கோயிலினுடைய புதுமைகள் என்ன, அந்த கோயில் ஏன் காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குது, அது எப்படி உருவாகினது, அதன் தொடர்பாக நாங்கள் எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். பாருங்க மக்களை, இந்த பாதையில் புதிதாக ஒரு கட்டப்பட்ட ஒரு பாலம். பட் நான் தனியாக போகிறபடியாக ஒன்றும் செய்ய இல்லாத நானே வீடியோ பண்ணிக்கொண்டு இதுக்களாலையும் பைக்கை கொண்டு போக வேண்டி இருக்குது. உண்மையில் பயமாகத்தான் இருக்குது. தண்ணி எவ்வளவு ஆழம் என்ன மாதிரியான தெரியல. பாலம் என்று சொல்லபடியாக பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி நான் அப்படியே பைக் எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறேன். ஒரே கிடங்கு. இந்த காணொளியின் அசைவுகளை பற்றி நீங்கள் கோபிக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் இந்த பாதை அப்படியான பாதை. நான் அப்படின்னு சொன்னால் நடந்து போய் தான் இந்த காணொலியை எடுக்க வேண்டி இருந்திருக்கும். ஆனால் நடந்து போய் காணொலி எடுக்க இல்லாத ஏனென்றால் இது நீண்ட தூரத்துக்கு நான் பயணிக்க வேண்டி இருக்குது. ஸோ வாங்க தொடர்ந்து போவோம். இங்கே பாருங்க, இது ஒரு ஆறு ஒன்று. நான் வந்த பாதையின் கரையாக வந்தது. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆற்றை கடக்கணும். உண்மையில் எனக்கு இந்த ஆற்றின் ஆழம் என்னென்றே தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, இந்த பயணத்தை நான் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த பாதையும் ஒரு மாதிரி கடந்து வந்துட்டேன். ஆழம் குறைவாக தான் இருந்தது. பைக்கை விட்டுக்கொண்டு அப்படியே வந்துட்டேன். ஆனால் நான் ஒன்றும் செய்யலாத. என்னென்னு சொன்னால் என்னதான் கஷ்டங்கள், என்னதான் துயரங்கள் அல்லது என்னதான் சவால்கள் நிறைஞ்சிருந்தாலும் இந்த கோவிலை நான் சென்று தரிசிக்கணும். அதோட இந்த கோவில் தொடர்பான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு காண்பிக்கணும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்களும் என்னோட கூட வாரபடியாக இந்த பயணத்தில் இருக்கிற இடர்பாடுகளும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். உண்மையா மக்களே, இந்த பாதையை யாருமே பயன்படுத்தியதாக எனக்கு தெரியல. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுகள் இருக்கிறபடியாக ஆறுகளில் மணல் ஏற்றுவதற்காக சிலர் இதை பயன்படுத்தி இருக்கலாம், தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த பாதையை பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்தினதாக இல்லை. கூடுதலாக பார்த்துருக்கிறேன். இதில் அந்த மாடுகள் போய் வந்த பாதைகள் அடையாளங்கள் இருக்குது. பெரிய அளவில் வாகனங்களோ அல்லது மக்களோ பயன்படுத்தியதாக தெரியல. ரெண்டு பக்கமும் காடு இப்படி வளர்ந்து போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். பச்சைக்காடு தான், பச்சைக்காடு வளர்ந்து போயிருக்குது. இங்கே பாருங்கள் கிடங்குகள். இந்த கிடங்குகளுக்களால் என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது. நான் இந்த பயணத்தை நிறுத்தவும் முடியாது. உண்மையில் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், இந்த பயணத்தை நான் காலமை வலிக்கிட்டேன். அதாவது காலமை நேரத்தோடு வலிக்கிட்டேன் நான். ஆனால்
பாதைகள் தெரியாமல் அங்கே மிஞ்சம் எல்லா இடமும் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக இந்த இடத்துக்குள்ள வரைக்குள்ள ஒரு ஐயா நின்றவர். அந்த ஐயாட்ட கேட்டு நான் இப்படி ஒரு கோயில் இந்த காட்டுக்குள்ளே இருக்குதான், அந்த கோயிலுக்கு எதால் போகணும்னு சொல்லி கேட்க அவர் சொன்னார், இந்த காட்டு பாதையால் தான் இப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கோயில் அப்படியும் சந்திப்பீங்க. இங்கே பாருங்கள் ஒரு சந்தி, இதுக்குள்ளால எதால் போகிறோன்றே உண்மையாக எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன செய்கிறது, இந்த பாதையால் விட்டு கொண்டு போவோம், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். எப்படியாவது இந்த கோயிலை நான் போய் சேர வேணும். இந்த கோயில் தொடர்பாக நான் நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருக்கிறேன். இது ஒரு அமைதியான ஒரு வனப்பகுதியில் இருக்குது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பெரிய அளவில் போகிற இல்லை, ஏனென்றா அவ்வளவு இது பிரபல்யம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், இந்த பகுதியில் இருக்கிறார்கள் கூடுதலாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த பகுதி காட்டுக்குள்ளே இருக்கிறபடியா அங்கே மக்கள் ஒரு தரம் வசிக்காதபடியாக இந்த கோயிலுக்கு போகிறது பெரிய அளவில் மக்கள் குறைவாக இருக்குது. குறைவான மக்களை இந்த கோயிலுக்கு போய் வாரதை காணக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் இது அற்புதம் நிறைந்த ஒரு கோவில். இந்த கோவிலை தரிசிக்கிறதுக்கு உண்மையாக கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பயணத்தில் தான் நாங்கள் இப்போ மேற்கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நான் உங்களோட நிச்சயமாக கதைச்சி கொண்டே வரணும். ஏன்னு சொன்னால் இந்த பாதையை பாருங்கள், இந்த பாதையை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் காடு தான். இந்த பாதையில் மக்கள் யாருமே இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் இந்த கோயிலை பார்க்கணும், இந்த கோயிலை உங்களுக்கும் காட்டணும் என்ற அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து இந்த பைக்கில் பயணித்து கொண்டிருக்கிறேன். உண்மையாக இந்த பாதையில் நான் பார்த்த அளவில் வெறும் மிருகங்கள் போயிருக்கிற, மிருகங்கள் பயணிச்சிருக்கிற அடையாளங்கள் அதுகள்லாம் இருக்குது. பாருங்கள் ஒரு பெரிய கிடங்கொண்டு, இதுக்குள்ளால நான் டக்குன்னு நேராக போனோன்னா நிறைய கஷ்டம். ஏனெண்டா கையில் கேமராவும் ஆடிக்கொண்டிருக்குது. ஆனால் நான் ஒன்றும் செய்ய இல்லாது இதுக்குள்ளால எப்படியாவது போகணும். பாருங்கள் அந்த பெரிய கிடங்கொண்டு இருக்குது. நைஸாக மெல்ல மெல்ல போவோம். கொஞ்சம் கேமரா ஆட்டத்தால் இந்த வீதிகளால் நான் போய்கொண்டிருக்கல வீடியோ ஒரு ஆட்டம் இருக்கும், அந்த வீடியோ அசைஞ்சு கொண்டு இருக்கும். பட் அதை பற்றி நீங்கள் குறைக்காய்ங்க, ஏனெண்டா நீங்களும் தான் என்னோட இந்த பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இந்த பாதைகள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுது, இந்த பாதையினுடைய தன்மை தெரியுது. கிடங்கள் நிறைஞ்ச பாதை. நீங்கள் அதில் பார்த்தீங்க அந்த ஆற்றுக்களால் நான் இறங்கி வந்தேன்னா உண்மையாக அந்த ஆற்றுக்குள்ள முதலே இருக்கோ அல்லது அந்த பாதை கிடங்கான பாதையோ நிறைய நீர் பாயுதோன்னு சொல்லியெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டோம். பாருங்கள் இந்த முகத்தையெல்லாம் மறைக்கிற மாதிரி இந்த இலைக்குள்ளைகள் எல்லாம் அப்படியே குறுக்க இருக்கிற ரோட்டோட. ஆனால் ஒன்றும் செய்யலாது. ரைட், நாங்கள் தொடர்ந்து இதுக்குள்ளால் போவோம். மணல் நிறைஞ்சி போயிருக்கு மக்களே, சரியான கஷ்டமாக இருக்குது பைக்கை இதுக்குள்ளால் கொண்டு போகிறதுக்கு. உண்மையாக முன்னுக்கு என்ன இருக்குது, முன்னுக்கு இந்த ரோட்டை எங்கே போய் முடியும், இது எப்படி நாங்கள் இந்த பயணத்தை முடிக்க போகிறோம்ன்ற கூட எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இதில் போய்த்தான் ஆகணும். எப்படியாவது என்ன சவால் வந்தாலும் இந்த கோவிலை நான் இன்றைக்கு தரிசிக்கிறது என்ற ஒரே ஒரு முடிவோடு இருக்கிறேன். நிறைய பேர் இது சொல்லியிருக்கணும், இந்த காட்டுக்குள்ளே இந்த கோவில் இருக்குது, ஒரு புதுமையான கோவில். இந்த கோவில் சூழல் பார்க்க நல்லா இருக்கும். அதோட இது ஒரு அற்புதம் நிறைஞ்ச கோவில், பக்தி நிறைஞ்ச கோவில் என்று சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை உங்களோட சேர்ந்து பயணித்து இன்றைக்கு பார்க்குறதுக்காகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு நீண்ட பயணம் மக்களே. நான் இந்த காணொலியை இந்த பாதையினுடைய இந்த பயணம், அதாவது நான் பயணிக்கிற இதை குறைச்சி அல்லது இதை கட் பண்ணி உங்களுக்கு போடலாம். ஆனால் இந்த பயணத்தில் இருக்கிற கஷ்டங்கள், இந்த பயணத்தை நாங்கள் எப்படி இன்னொரு முறை மேற்கொள்வது, இதுக்குள்ள போய்க்கல நாங்கள் என்னென்ன ஆயத்தங்களோட போகணும், எப்படி போகணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த பயணத்தை நான் முழுவதுமாக பதிவு செய்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒன்றுமே செய்யலாத கேமராவால் என்னால் இங்கே பாருங்கள் இந்த பாதையை பாருங்கள் அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. ஸோ சில இடங்களை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இடங்களெல்லாம் என்னால் கேமராவில் வீடியோ பண்ண முடியாமல் ஒரு சரியான கஷ்டமான நிலைமை இருந்தது. ஸோ அந்த இடங்களில் மட்டும் நான் வீடியோ பண்ண இல்லை. மற்ற இடங்கள் கூடுதலாக எல்லா இடங்கள்லையுமே நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த பாதைக்கரையால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாய்க்காலால், அதாவது கழிவு நீர் என்று நினைக்கிற அந்த விவசாயம் செய்கிற பாருங்கள் பெரிய கிடங்கு. இதுக்குள்ளெல்லாம் உண்மையாக சரியான கஷ்டம். வேறு நான் நினைக்கிறேன் வேறு யாருன்னு சொன்னால் இதில் இருந்து திரும்பி போயிருப்பினா ஒன்றும் செய்யலாது அப்படியான பாதைன்னு சொல்லி. பட் நான் அதை நிப்பாட்டக்கூடாது, எப்படி நான் இந்த பாதையில் பயணித்து உங்களுக்கு இந்த கோவிலை நான் காட்டணும் என்றதுக்காகத்தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். நீண்ட நேர பயணம் இது. ஆனாலும் இதை தவிர்க்க இயலாது. இந்த பயணத்தை நான் நிச்சயமாக காட்டணும். பாருங்கள் 2 பக்கமும் காடு, அதோட நடுவில் சரியான கிடங்கு நிறைஞ்ச பாதை. இங்கே பாருங்க மக்களே, ஒன்றுமே செய்யலாது, தண்ணி குறுக்க நிற்குது. ஆனால் அங்கால ஒரு பெரிய குளம் ஒன்று தெரியுது. நான் நினைக்கிறேன் இந்த குளத்துக்கு கிட்டவாகத்தான் இந்த இடம் இருக்குன்னு சொன்னேன் அந்த கோவில். நான் இப்போ என்ன செய்தேன்னு சொன்னால் அந்த கேமராவை அப்படியே வச்சு போட்டு தான் இந்த பைக்கை அப்படியே தனியாக கடத்தி எடுத்துக்கொண்டு போகிறேன்.
ஒன்றும் செய்யலாத என்னடா சோதனைன்னு பார்த்தா தண்ணி வந்து நிறைய நிற்கிற ஒரு குளம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ள உண்மையாக முதலே இருக்கோ என்ன இருக்கோ என்னென்றும் தெரியல. ஆனால் ஒன்றும் செய்யலாது பயணத்தை நிறுத்தக்கூடாது. எப்படியாவது நான் போய் சேரணும், அந்த கோயிலை தரிசிக்கணும், உங்களுக்கு இதை காட்டணுமன்றதுக்காக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பைக்கை தள்ளுன்னு தள்ளி எடுக்க இல்லாமல் போயிட்டுது. ஏன்னாடா கீழே வந்து சரியான சேரும் மணலும் சேரும் சேர்ந்த ஒரு பகுதியாக இருந்தது. கடைசியாக பார்த்தேன் ஒன்றும் செய்யலாது ஸ்டார்ட் பண்ணி போட்டு எடுப்போம்ண்டு. என்னடா முதல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்குள்ள தண்ணிக்குள்ளால் கொண்டு போய்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணினா தண்ணி பைக்கு இழுத்துட்டேன்னு சொன்னால் கரைச்சல்னு சொல்லி ஸ்டார்ட் இல்லாமல் தான் தள்ளி கொண்டு போனால் கடைசியாக பார்த்தேன் ரைட் ஓகே தண்ணி ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி இழுத்து வெளியில் வந்துட்டேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் சரியான கிடங்கு அதுகளை கடந்து தான் வந்து இந்த பகுதியில் ஏறினேன். அதாவது இந்த குளத்தின் ஒரு அணைக்கட்டில் வந்து ஏறினேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம். நான் நினைக்கிறேன் ஒரு புதுசாக இருக்கிற அதாவது புதிதாக அமைக்கப்பட்ட குளமோ தெரிய இல்லை. இது ஆழம் குறைவாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் அதாவது நிறைய பகுதியை பிடிச்சி நீர் இருக்கிற ஒரு குளமாக பூநகரி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குளமாகத்தான் இந்த குளம் இருக்கணும். இந்த குளத்தினுடைய வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நான் வந்த பகுதியில் இருந்து வரைக்குள்ளே அதாவது நான் உருத்திரபுரம் பகுதிக்குள்ளே இருந்து வந்த நான் அந்த பகுதியிலிருந்து வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா வலது பக்கம் முழுவதுமாக காடான ஒரு பகுதியாக அதாவது உயர்ந்த காடு நிறைஞ்ச ஒரு பகுதியாக இருந்தது. இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் ஒரு பெரிய குளம் அதாவது மிகப்பெரிய குளம். ஆழம் குறைவாக இருந்தாலும் நீர் தேங்கி இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் நீர் தேங்கி இருக்குது. இதுதான் நான் இப்போ போக வேண்டிய அந்த பகுதி. அந்த பகுதிக்கு இடது பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே காடு மிகப்பெரிய காடாப்பா. இவ்வளவு தூரம் நான் வரைக்குள்ள இருந்த காடுகளை விட இந்த காடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் மிகப்பெரிய காடாக இருக்குது. ஆகவே நான் இந்த காட்டை உங்களுக்கு காட்டணும். அதாவது இந்த பகுதிக்குள்ள எவருமே இல்லை, இது ஒரு காடு நிறைஞ்ச ஒரு பகுதி என்றதை காட்டணுமெண்டாக்காண்டி அப்படியே சுற்றி ஒரு காணொலி பதிவேற்றி கொண்டு தான் இப்போ நான் என்னுடைய பயணத்தை இந்தியாவில் ஆரம்பிச்சினான். தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கோவிலை நோக்கி போவோம். கோவில் இந்த குளத்துக்கு கிட்ட அதாவது இந்த குளத்துக்கு அண்மையாகத்தான் இந்த கோவில் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆகவே தான் இந்தியாவில் பாருங்கள் இந்த ஒரு பக்கம் குளம் ஒரு பக்கம் காடுகள் நிறைஞ்ச பகுதி. இந்த அணைக்கட்டு வழியாக அப்படியே நான் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வலது பக்கம் திரும்பணும் என்று சொல்லிச்சுனா இப்படியே பார்த்து கொண்டு போவோம். பாதைகள் ஏதாவது வந்தால் நாங்கள் அந்த பாதையினூடாக திரும்புவோம். இந்தியாவில் பாருங்கள் இந்தியாவில் வெட்டை வழி இல்லாத காடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. உயர்ந்த காடுகள். இந்த காடை பார்த்தீங்கன்னா உயர்ந்த காடு ரைட். இதுதான் அந்த சந்தி என்று நினைக்கிறேன். நாங்கள் வலது பக்கத்தால் போவோம். போய் பார்ப்போம் எங்கே போகுதுண்டு. அப்படி கோயிலை சந்திக்க இல்லை அந்த இடம் பெற இல்லைன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப வேறு பகுதியினூடாக தேடுவோம். எப்படி என்றாலும் இன்றைக்கு இந்த கோயிலை நான் சேரணும். இந்த கோயிலை எப்படியாவது தரிசிக்கணும் உங்களுக்கு காட்டணும்ன்றதான் என்னுடைய நோக்கம். நான் நினைக்கிறேன் கிட்ட கோயிலுக்கு வந்திருக்கிறேன் என்று. ஏன்னு சொன்னால் இந்தியாவில் காடுகள் வித்தியாசமாக இருந்தது. உயர்ந்த காடுகள் இருக்கும்னு சொல்லிச்சுன்னா ஆகவே இங்கே ஏதோ ஒரு வேலி மாதிரியான அமைப்பு தெரியுது. நான் நினைக்கிறேன் இதுதான் கோவிலுக்குரிய பகுதியாக இருக்க வேணும்னு சொல்லி. ஓகே ரைட். நாங்கள் இந்த கோவிலின் பகுதிக்கு வந்திருக்கிறோம். சரி மக்களே, ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் கொஞ்சம் அமைதியை பேணணும். ஆகவே இந்த கோயிலினுடைய அமைப்பை பாருங்கள். இதுதான் இந்த கோயிலினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த பகுதி என்று சொல்லி எனக்கு சொல்லப்பட்டது. மக்களை நான் இங்கே சில விஷயங்களை சொல்லணும். இந்த கோவிலுக்கு நான் வந்த உடனே இந்த கோவிலை அவதானிச்சேன். நான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பகுதிகளாக இருக்குது. இன்னும் ஒரு பகுதி இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு சிலைகள் அதாவது அம்மன் சிலைகள். இது ஒரு அம்மன் கோவில். இது மிகப்பெரிய சிலைகள் எல்லாம் கருங்கற்களிலான உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சிலைகள் அதாவது 6 அடிக்கு மேலே இருக்கிற உயரமான மிகப்பெரிய சிலைகள் எல்லாம் இருக்கிற கோவில். இன்னொரு பகுதியில் அதாவது இதனுடைய இன்னொரு பகுதி இந்த காணொலியினுடைய வலது பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவில் இருக்குது. ஆனால் அந்த கோவிலினுடைய பகுதிகள் காணொலியாக படம் பிடிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொல்கிறத விட அந்த பகுதியை காணொலியாக்கும் போது ஏற்படக்கூடிய நிறைய விளைவுகளை பற்றி இங்கே இருக்கிற ஒருவர் எனக்கு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த கோவிலினுடைய பகுதிகளையும் இந்த கோவிலையும் பராமரித்து கொண்டு வாரார். மிகப்பெரிய காடு, மக்கள் வாழாத ஒரு இடம். ஆனாலும் அவர் இங்கே இருந்து இந்த கோவிலை பராமரித்து கொண்டு வாரார். அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டையான உருவம், நீண்ட தலைமை வளர்த்திருந்தவர். மேலே பார்த்தீங்கன்னா அந்த தலைமையை அப்படியே முடிஞ்சு விட்டிருந்தவர்.
அதோட ஒரு நீண்ட தாடி இருந்தது. மற்றது மிகப்பெரிய மாலை ஒன்று கழுத்தில் போட்டிருந்தவர், திருநூறு பூசி இருந்தார், பெரிய குங்கும பொட்டும் வச்சிருந்தார். நடுக்காட்டுக்குள்ளே வேறு ஒரு தருமே இல்லை, நானும் தனியத்தான் வந்தனான். ஸோ அந்த கோயிலை படம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஆளுடைய நடமாட்டம் தெரிஞ்சுது. ஆகவே அவர்கிட்ட இதை சம்மந்தமாக கேட்டுட்டு நான் காணொலியை பதிவிடுவோம்னு சொல்லி போகைக்குள்ள தான் அவர் எனக்கு சில விஷயங்களை சொன்னார். இந்த காணொலியை அந்த பக்கம், அதாவது இப்போ இருக்கிற கோவிலுடைய பகுதிகளை காணொலியாக்க வேண்டாம் என்று சொல்லியும், அதை காணொலியாக்குறதால நிறைய பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்றும், இந்த கோவிலை இதுவரைக்கும் யாரும் காணொலியாக பதிவிட்டு இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிட இல்லை, அப்படி பதிவிட இயலாமல் போகுது என்று சொல்லியும் அவர் சொன்னார். ஆகவே அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நான் அந்த பகுதியை காணொலியாக்குவதை தவிர்த்து கொண்டேன். இது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தெரியுது வெண் துளசி, நிறைய வெண் துளசி மரங்கள் இந்த கோவிலை சூழ உள்ள பகுதிகளில் காணப்பட்டது. அதாவது சாதாரண துளசி இல்லாமல் இந்த வெண் துளசி என்பது துளசி இலைகளை விட கொஞ்சம் பெரிய இலைகளாக இருக்கும். நான் இந்த பகுதியில் காணொலியை பதிச்சு எடுத்துக்கொண்டு போகிறேன்னு இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, காணொலியை உயர்த்தினு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற அந்த கோவில், அதாவது இப்போ இருக்கிற கட்டிடங்கள், அந்த கோவிலுடைய அமைப்புகள், சிலைகள் தெரியும். அதால் நான் அங்கால எடுக்கையில் ஏன்னு சொன்னால், அந்த இங்கே வாழ்கிற அந்த சாமியார் எனக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், இந்த கோவிலை, அந்த கோவிலை நீங்கள் வீடியோ பண்ணுறதால உங்களுக்கு கஷ்டம் வரும், அதோட தனக்கும் கஷ்டம் வரும்னு சொன்னார். அதால் நான் அந்த பகுதியை எடுக்கையில் அவற்றை சொல்ல கேட்டு, அதனால் நான் இப்படியே காணொலி பண்ணி கொண்டு போய்க்குள்ள எதேர்ச்சியாக அந்த கோவிலுடைய அந்த பகுதி தென்படுவதை நான் பிறகு அவதானிச்சது. பாருங்க, இந்த காணொலி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பகுதியில் வலது பக்கமாக அப்படி நேர் அந்த மரங்களுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சில கட்டிட அமைப்புகள் தெரியும். அங்கே தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்குது. அதாவது உயரமான பீடங்கள் அமைக்கப்பட்டு அந்த பீடங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருங்கற்களினால் செதுக்கப்பட்ட அழகிய அம்மன் சிலைகள், ஆஞ்சநேயர் சிலைகள்னு சொல்லி சிலைகள் அங்கே இருக்குது. பார்க்கவே மிகவும் ஒரு பயபக்தி ஏற்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னு சொன்னால் ஒரு சரியான அமைதி, ஒரு நிறைய நிசப்தம், மர்மம் நிறைஞ்ச ஒரு பகுதி, காடு, மக்கள் நடமாட்டம் இல்லை. ஆனாலும் அங்கே ஒரு காவியுடைய அணிந்த, அதாவது காவியுடையன்னு சொல்லி அவர் மேலாடை எதுவும் அணிய இல்லை, காவியுடைய வேட்டி கட்டியிருந்தவர், அதோட மாலை போட்டிருந்தவர் ஒரு சாமியார் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த கோவிலை மிக நேர்த்தியாக பராமரித்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு சூழல், இங்கே ஒரு மரமும் வெட்ட அனுமதி இல்லை, அவர் அனுமதி கொடுக்குறதும் இல்லை. அப்படி யாராவது வெட்ட வந்தால் மிகவும் கஷ்டப்படுறத அவர் சொல்லியிருந்தார் கதைகளாக. கேட்கவே மிகவும் மர்மமாக இருந்தது, அதே நேரம் மிகவும் ஒரு பயமாகவும் இருந்தது. ஸோ அவரோட நான் நீண்ட நேரம் கதைச்சினேன். அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். நான் இவரத்தில் காணொலியாக்கி கொண்டிருக்கீங்களா, அவரே வந்து என்னோட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் என்னோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டவர். அந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். நேரடியாக அவர் கதைச்சு கொண்டு இருக்கீங்களா, வீடியோ பண்ண முடியலை என்ற அவர் தன்னை வீடியோ பண்ணுறதுக்கும் அனுமதிக்கல. அதே நேரம் இந்த சூழல், அந்த கோயிலில் இருக்கிற சூழலையும் வீடியோ பண்ணுறதுக்கு அனுமதிக்கல. இது இப்போ இருக்கிற கோயிலின் வெளிப்புறம் பண்ணபடியாக அதை வீடியோ பண்ணலாம்னு சொல்லியிருந்தார். ஆகவே தான் நான் பதிவிடுறேன். இது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த துளசி செடிகள் பாருங்கள், அந்த சூழல் ஃபுல்லாக, அதாவது இந்த கோயிலுடைய எல்லா பகுதிகளிலையும் இந்த துளசி செடிகளை வந்து காணக்கூடியதாக இருந்தது. இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை செடி, இந்த துளசி செடி. சரி, இந்த கோவிலை பற்றி நான் அவர்கிட்ட கேட்கல. நான் முதல் கேட்டேன், இந்த கோவில் எந்த காலப்பகுதியில் இந்த கோவில் இந்த காட்டுக்குள்ளே உருவாக்கப்பட்டது, ஏன் இந்த காட்டுக்குள்ளே இந்த கோவில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த கோவிலுக்கு அண்மையாக இருக்கிற குளப்பகுதியில் தான் கூலி வேலை செய்து கொண்டிருந்தவர் என்று சொல்லியிருந்தார். அதாவது இவர் ஒரு கட்டியான மனிதர், அதாவது இவருடைய உயரம் சரியான குறைவு. அந்த குளப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கல இவரோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு யாரும் வார இல்லையாம். ஏன்னு சொன்னால் இவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எல்லாத்தையும் செய்வார், அதாவது மெதுவாகத்தான் எல்லாத்தையும் செய்வார் என்றபடியா இவரோடு சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு யாரும் வார இல்லையாம். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் ஒரு பாட்டி, அதாவது வயது முதிர்ந்த ஒருவர், ஒரு பெண் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் அந்த பெண்ணை கிழவி என்று அழைப்பதாக சொல்லியிருந்தார். அந்த பெண் இவருக்கு உதவி செய்வாராம், மிகவும் வயது முதிர்ந்த ஒரு பெண்ணாம். அந்த பெண் இவருக்கு உதவி செய்வாராம். அந்த உதவியின் ஊடாக இவர் அந்த கூலி வேலைகளை இலகுவாகவும் வேகமாகவும் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தாராம். உற்சாகம், தன்னுடைய மனதில் உற்சாகம் ஏற்பட்டுதான். ஆகவே அந்த பாட்டி, அதாவது அந்த வயது முதிர்ந்தவர் வாழ்ந்த இந்த ஆலமரத்துக்கு கீழே வாழ்ந்ததாகத்தான் அவர் என்னிடம் சொன்னார். ஸோ
அந்த பாட்டியோட தான் நெடுகலும் கதைக்கிறதாம், தான் நெடுகலும் அவரோடையே வாழ்ந்து வாழ்ந்து அப்படியே என்ன செய்தாராம்னு சொன்னால், அவர் இல்லாமல் போன அந்த காலப்பகுதியில் இந்த இடத்துல அவர் அந்த கோயிலை அமைத்ததாக குறிப்பிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்னோட வந்து சில விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தார். இது அந்த கோவில் என்ன பாருங்க, இதுதான் முன்னு போகிறார், அவர் விஷயங்களை சொல்கிறார். பட் நான் இதால் அவற்றை குரலை இதில் என்னால் பதிவிட முடியாமல் இருக்குது. ஆனாலும் அவர் சொல்கிற விஷயம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் காட்டுறாரு என்னன்னு சொன்னால், ஒரு சின்ன சிலை ஒன்று இருந்தாம், சிலைன்னு சொல்லி ஒரு சிலையை வச்சு வழிபட்டு வரலாம். அந்த சிலையை இந்த இதுக்குள்ளே யாரோ எடுத்து வச்சதாக சொன்னார். இங்கே சிஷியனாக வேலை செய்த ஒருவர் இதுக்குள்ளே எடுத்து வச்சதாகவும், அந்த சிலை பிறகு அப்படியே அதிலேருந்து வெளியில் எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டுதும் என்று சொன்னார். அண்டே அந்த சிலை இதுக்குள்ளே தூக்கி வைக்கப்பட்ட அண்டே இவர் வந்து பார்த்தாராம். பார்த்துட்டு அந்த சிலையை வெளியில் எடுக்க ராய் பண்ணினாராம். ஆனால் எடுக்க முடியாமல் போயிட்டு தான் என்று சொல்லி சொன்னார். இந்த சிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்குது. அதை பிறகு என்ன செய்தாராம்னு சொன்னால், அதில் அப்படியே வச்சு தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வாரன் என்று சொல்லி சொன்னார். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாகவும் இடமாகவும் இந்த இடம் இருக்குதுன்னு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சிமெண்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், அதை கட்டிடம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இதில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. அது எல்லா விஷயத்தையும் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருந்தாலும் இதில் சில விஷயங்கள் அந்த 36 கோடி முனிவர்கள் என்று சொல்லி சில விஷயம் என்னால் வாசிக்கக்கூடிய இருந்தது. மற்றது அதாவது மதுரையில் கண்ணகி மதுரையை எரித்த வரலாறு சம்பந்தமாக சில விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. நான் சில விஷயங்களை வாசித்து பார்த்தேன். இருந்தாலும் அது என்னால் இலகுவாத புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருந்தது. அவர் சொன்னார், இது அந்த முற்காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய வரலாறு சிலவற்றை சுருக்கமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னார். இதுதான் அந்த பீடம். இந்த பீடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த வயது முதிர்ந்த பெண் வாழ்ந்ததாக அவர் சொன்னார். ஆகவே தான் இந்த இடத்தை அவர் கோவிலாக அப்படியே கட்டி வழிபட்டு வருவதாகவும் சொன்னார். இது ஒரு காடு நிறைந்த பகுதி, ஒரு அமைதி. பார்ப்பதற்கு இந்த சூழலோடு நாங்கள் ஒன்றி பார்ப்பதற்கு உண்மையாக ஒரு மனசுக்கு ஒரு அமைதி, பயத்தோடு சேர்ந்த பக்தி. ஏனடா இதில் நாங்கள் தவறுகள் செய்திடக்கூடாது என்ற ஒரு பயபக்தி ஒன்று என்னில் நிச்சயமாக இருந்தது. ஏனடா அப்படியான ஒரு சூழல் இங்கே யாருமே இல்லை. இந்த சூழல் நல்ல சுத்தமாக இருந்தது, எல்லா இடமே சுத்தமாக இருந்தது. ஒரு வகையான வாசனை, அதாவது திருநீற்றின் வாசனை அல்லது திருநீறு வாசனை அல்லது சந்தன வாசனை, இது ஒரு வாசனை ஒன்று இருந்தது. இவர் என்னட்ட எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், இந்த சாமியாரை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அவற்றை முன் பகுதியை நான் அவரை காட்சிப்படுத்த முடியலை. ஏனண்டா அவரை சொல்லியிருந்த அந்த சொல்ல நான் மதிக்கணும் என்ற அடிப்படையில் நான் அதை காட்சிப்படுத்த இல்லை. ஆகவே அவர் சொல்லியிருந்தார், இந்த கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1991ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கோவிலை தான் உருவாக்கியதாகவும் இவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பகுதியில் இருக்கிற மரங்கள் வெட்டப்படக்கூடாதாம். இருக்கிற மரங்கள் வெட்டப்பட்டால் தனக்கு இங்கே இருக்கிற அம்மன், அதாவது இங்கே இருக்கிற கடவுளால் தனக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுத்தப்படுமாம் என்று சொல்கிறார். தனக்கு சரியான கஷ்டங்கள் ஏற்படுத்தப்படுமாம் என்று சொல்லி சொன்னார். ஆகவே தான் இந்த சூழலில் இருக்கிற மரங்களை யாரையுமே வெட்டுவதற்கு அனுமதிக்கிற இல்லை என்று சொன்னார். மற்றது தொலைபேசிகள் தான் பயன்படுத்துகிற இல்லை என்றும், மற்றவர்களும் இந்த பகுதியில் தொலைபேசிகள் பயன்படுத்துவதற்கு இந்த கோவிலுடைய சக்தி இடமளிப்பதில்லை என்றும் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். அதோடு இங்கே நடந்த நிறைய விஷயங்கள் சொன்னார். நீண்ட காலமாக இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு மற்றும் துன்பங்களில் நிறைஞ்சு போயிருக்கிற, கஷ்டங்களில் நிறைஞ்சு போயிருக்கிற ஏராளமான பக்தர்களுக்கு தான், அதாவது இந்த அம்மனுடைய அருளால் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு, நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு, நன்மைகள் கிடைச்சிருக்கு என்று சொல்லி சொன்னார். இந்த சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அமைதியான ஒரு சூழல். அதாவது எங்களோட எண்ணத்தில், அதாவது இந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்களோட எண்ணத்தில் என்ன தோன்றுமெண்டா, இந்த கோவிலில் நாங்கள் இப்படியே என்ன செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் இப்படி அல்லது நீண்ட காலத்துக்கு அல்லது எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இதிலேயே வாழ்ந்துட்டு போகலாம் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். ஏனென்றால் அப்படியான ஒரு அமைதி, ஒரு நிழல் மனதிற்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் என்றதை விட ஒரு நிம்மதியான ஒரு நிலைமை இருக்கும். ஏனடா இங்கே பிறருடைய எந்த இடர்களும் அல்லது பிறருடைய எந்த இடையூறுகளும் காணப்பட இல்லை.
சுற்றி ஒரு அமைதி. அங்கால இருக்கிற கோவில் ஒரு பெரிய கோவிலாக இருந்தது. அந்த கோயிலில் நான் போய் வழிபட்டுட்டு தான் இந்த கோயிலில் இந்த பகுதியில் வந்து நான் இப்போ காட்சிகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். என்னென்னா அந்த பகுதியில் அது ஒரு பெரிய கோவிலாக இருக்குது, நிறைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோவிலில் நான் என்னால் காட்சிப்படுத்த முடியல. அவர் என்னோட கதைச்சி கொண்டிருந்துட்டு அந்த சாமியார் என்னோட கதைச்சி கொண்டிருந்தவர், நிறைய விஷயங்களை நல்ல முறையில் கதைச்சி கொண்டிருந்தவர், நல்ல மரியாதையாக கதைச்சி கொண்டிருந்தவர். அவர் விஷயங்களை சொன்னார். இந்த கோவிலை நீங்கள் காட்சிப்படுத்துறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருந்தார். காட்சிப்படுத்துறால வார துன்பங்கள் கஷ்டங்களை நான் நிறைய காலமாக அனுபவிச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, உள்ளுக்கு ஒரு சிலை ஒன்று இருந்தது. நான் அதை காட்சிப்படுத்தினான். ஆனால் இப்போ எனக்கு பார்க்கல அதுக்குள்ள இருக்கிற சிலை எனக்கு வடிவாக தெரியல. இதுக்கான என்ன விஷயம்ன்றதும் எனக்கு புரிய இல்லை. ஆனால் நான் அவ்விடத்தில் இருந்து சிலையை உள்ளுக்கு இருந்த சிலையை ஒரு அம்மன் சிலை உண்டு, அதாவது ஒரு நாக சிலை உண்டு, அதாவது நாக சிலை உண்டு அதில் இருந்தது உள்ள. நான் அதை சரியாக கிட்ட போய் நின்று தான் அதை நீட்டாக சூம் பண்ணி எடுத்துனேன். பட் அதை இங்கே வந்து நான் இந்த காணொலியில் பார்க்கல, எனக்குண்டா தெரியலை. நீங்கள் ஒருக்கா பாருங்க. அவர் இப்படியான விஷயங்களை தான் என்னிட்ட சொல்லியிருந்தார். இந்த சிலைகளை இங்கே இருக்கிற கோவில்கள்ன்ற சிலைகளை நாங்கள் காட்சிப்படுத்திகளை நிச்சயம் அந்த சிலைகளை நீங்கள் காணொலியில் காண முடியாமல் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ நான் பார்க்கல அது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னென்னு சொன்னால் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை எனக்கு காண முடியாமல் இருக்குது. மிக அருகில் வச்சு தான் அதை சூம் பண்ணி இந்த காணொலியை நான் எடுத்திருந்தேன். நான் அதுக்கு பிறகு தான் நான் அந்த கோவிலினுடைய இப்போ இருக்கிற பகுதியை வந்து நான் எடுக்கையில் மக்களே. இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் என்று சொல்லி அவர் திரும்ப என்னட்ட சொல்லியிருந்தார். ஆகவே அந்த விடயத்தை நான் திரும்ப மனசுக்குள்ளே வச்சிருந்தேன். அங்கே எந்த தவறுகளும் நடக்காமல் இந்த காணொலி இதை பாருங்க, மிகவும் சூம் பண்ணி கிட்டத்தான் இந்த காணொலியை எடுத்திருக்கிறேன். உள்ள இப்போ பார்க்கல ஒரு இருட்டான பகுதி தான் தெரியுது. பட் அங்கே இருந்து நான் கோவிலில் நான் இதை காட்சிப்படுத்தல மிக தெளிவாகவே இருந்தது. நான் கிட்ட சூம் பண்ணி எடுத்து தான் இந்த காட்சியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிழலான தோற்றம் மட்டுமே தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தோற்றம் வந்து சரியாக தெரியல. இதைத்தான் அவர் எனக்கு முதலே சொல்லியிருந்தார். இந்த கோவிலில் இருக்கிற பகுதிகளை இப்படி நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். நிச்சயமாக இந்த சிலைகள் அல்லது இதில் இருக்கிற அந்த உருவங்கள் எங்களோட காணொலிகளில் பதியப்படாமல் போகுது. அதால் தான் இங்கே வாராக்கள் இந்த காணொலிகளை பதிவிடுற இல்லை, சோசியல் மீடியாவில் இந்த காணொலிகள் பெரிய அளவில் பதிவேற்றப்படுற இல்லை என்று சொல்லியிருந்தார். ஆகவே நான் நீண்ட நேரம் இந்த காணொலிகளை பதிவிட்டேன். இந்த கோவில் சூழல் மிகவும் ரம்மியமாகவும் ஒரு அமைதியாகவும் நன்றாகவும் இருந்தது. ஆகவே இந்த கோவிலுடைய பகுதிகளை நீண்ட நேரமாக நான் பதிவு செய்தேன். அதோட அந்த சாமியார், இந்த கோவிலில் வாழ்கிற அந்த சாமியார் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு நான் காணொலி ஊடாக உங்களுக்கு அவரை காட்டி அவருக்கு நன்றியை சொல்லணும் என்றது என்று ஆனால் அந்த காணொலிகளை பதிவிட முடியல. அவர் எனக்கு நல்ல உபசரிப்பு வழங்கியிருந்தார், தேநீர் அருந்துவதற்கு தந்திருந்தார். அதே நேரம் கோவிலை சுற்றி வழிபட்டு அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். ஆகவே நான் இந்த கோவிலை சுற்றி வணங்கி இந்த கோவிலையும் வணங்கி இந்த கோவிலை சுற்றி இந்த காணொலிகளை பதிவிட்டிருக்கிறேன். நீங்களும் இந்த காணொலிகளை பார்த்து மகிழ் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவிலுடைய அருளும் சக்தியும் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த கோவிலை வழிபடணுமென்றா நீங்கள் இந்த 2 வழிகளால் வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது பூநகரி பகுதியின் ஊடாகவும் இந்த கோவிலுக்கு வருவதற்கு ஒரு பாதை இருக்குன்னு சொன்னார். அதே நேரம் நான் வந்த பாதை இது உருத்திரபுரம், அதாவது உருத்திரபுரம் சிவன் கோயிலுக்கு முன்பிருக்கிற அந்த பாதையின் ஊடாக வந்து அந்த உருத்திரபுரம் சிவநகர் குளத்தினுடைய அணைக்கட்டு முடிகிற இடத்துல வலதுபுறமாக திரும்புகிற அந்த பாதையின் ஊடாக வந்து இந்த கோவிலுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அந்த நான் சொல்லுகின்ற இந்த உருத்திரபுரத்தின் ஊடாக வருகின்ற பாதை மிகவும் கடினமான பாதை. நான் இந்த கோவிலுக்கு வந்த பாதை அந்த பாதை தான். அந்த பாதையின் ஊடாக வருவது மிகவும் கடினம். ஆகவே அந்த பாதையை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று நினைக்கின்றேன். மற்ற பாதை எப்படியானது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கோவில் அமைந்திருக்கிற பகுதி ஒரு காடு நிறைந்த பகுதி என்பது
உங்களுக்கு இப்போ தெளிவாக இருக்கும். ஒரு காட்டுக்குள்ள மிக அமைதியான ஒரு சூழல்ல தான் இந்த கோவில் இருக்குது. வழிபடக்கூடியாக்கள் வழிபடணும் என்று நினைக்கிறார்கள், இந்த கோவிலுக்கு வரணும் என்று நினைக்கிறார்கள். இந்த பூநகரி பகுதியில் இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த கோவில் தொடர்பாக சொல்லுவினம் என்று நினைக்கிறேன். அந்த பாதை உங்களுக்கு வருவதற்கான பாதையும் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். போகக்கூடியாக்கள் நீங்கள் போய் வழிபடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் போகைக்குள்ள இந்த போக்குவரத்துக்கு ஏற்றதாக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு போங்க. என்னென்னு சொன்னால் சில பகுதிகளால், அதாவது நான் சென்ற பாதையின் ஊடாக சென்றால் நீங்கள் நிச்சயமாக அந்த பாதையை பிடிக்க மாட்டீங்க. காட்டுக்குள்ளால் போகணும், நிறைய வழிகளுக்கு ஊடாக போகணும். நான் காலை கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு புறப்பட்ட பயணம் இந்த கோயிலுக்கு வந்து சேரைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். நீண்ட தூரம், நிறைய மோட்டர் சைக்கிளில் அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியாக தான் இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தேன் நான். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம், இந்த கோயிலை வந்து பார்த்துட்டேன். இந்த கோயிலினுடைய சுற்றுச்சூழலில் அல்லது இந்த கோயிலுடைய ஒரு அற்புதத்தை உங்களுக்கும் காட்டியிருக்கிறேன்றதில் எனக்கு சந்தோஷம். இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சூழல் எவ்வளவு ரம்மியமாக இருக்குது, எவ்வளவு அமைதியாக இருக்குது. இந்த காடுகளெல்லாம் எவ்வளவு இந்த காட்டு பகுதியை இதில் இருக்கிற இந்த சாமியார் எவ்வளவு துப்புரவாக வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ நான் கதை கேட்கல, நேர அந்த பின்பக்கம் பாருங்க, அந்த மற்ற கோயிலுடைய பகுதி தெரியுது, எவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த கோவிலை சுற்றி தென்னை மரங்களும் வளர்க்கப்பட்டிருக்குது, வளர்த்திருக்கிறார். அதுக்கு தண்ணீர் எல்லாம் ஊற்றி நீட்டாக வச்சிருக்கிறார். ஒரு துப்புரவான ஒரு சூழல் இந்த காட்டு பகுதி. நாங்கள் சாதாரணமாக எங்களோட வீடுகளை சுற்றி இருக்கிற பகுதிகளையே நாங்கள் சுத்தமாக வச்சிருக்கிறதில் நிறைய இடர்பாடுகளை சந்திப்போம். பட் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இவ்வளவு காடுகள் நிறைஞ்ச பகுதியே, இந்த இலைக்குலைகளெல்லாம் நெடுகளும் கொட்டி கொண்டிருக்கிற இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மிகவும் சுத்தமாக ஒரு வாசனை நிறைந்த பகுதியாக இந்த பகுதியை வச்சிருக்கிறார். ஒரு கோவிலுக்கு நாங்கள் போகைக்குள்ள எப்படி ஒரு எங்களுடைய மனம் ஒரு அமைதியை ஏற்படுத்துமோ அந்த சூழல் மிகவும் பொருத்தமான ஒரு சூழலாக இந்த சூழல் இருக்குது மக்களே. ஆகவே இந்த காணொளி நீண்ட ஒரு காணொளியாக இருக்குது. நிச்சயமாக இந்த இதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக இந்த காணொளியை ஒரு மிகப்பெரிய காணொளியாக பதிவு செய்திருக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணித்து இந்த காணொளியை பார்த்திருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த காணொளி இந்த கோவில் தொடர்பாக நீங்கள் மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் இந்த காணொளியை மற்றவர்களோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக பதிவிடுங்க. இதில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் அல்லது நான் இப்படியான காணொளிகளை தொடர்ந்து பதிவிடுவது நல்லதா, பதிவிடணுமா என்று சொல்லுங்க. ஏனைய இதே மாதிரி இருக்கிற நிறைய கோவில்கள் தொடர்பான விஷயங்களையும் அதோட இந்த இயற்கையான விஷயங்களையும் நான் இந்த கிராமங்களில் இருக்கிற கோவில்களையோ இல்லை நகரங்களில் இருக்கிற கோவில்களையோ பதிவிடையில். ஏனென்றா அந்த கோவில்களை பதிவிடுறதுக்கு எல்லாருமே முன்வருவினம். அந்த கோவில்கள் இலகுவாக பதிவிடப்படும். ஆனால் இப்படி இருக்கிற கோவில்கள், இந்த காட்டுப்புறங்களில் இருக்கிற கோவில்கள் நிச்சயமாக எல்லோராலும் பதிவிடப்படாது என்ற அடிப்படையில் தான் நான் இந்த கோவிலை பதிவிட்டேன். இயற்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த காணொளிகள், அதாவது என்னுடைய MLF ஹிஸ்டரி என்ற சேனலின் ஊடாக இயற்கையோடு சம்பந்தப்பட்ட இயற்கையின் உடைய நல்ல பல விஷயங்களை தான் நான் பதிவிட்டு கொண்டு வரேன். ஆகவே இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொளியை லைக் பண்ணுங்க, காணொளி தொடர்பான விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதோட இந்த காணொளியை புதிதாக பார்க்கின்றவர்கள் MLF ஹிஸ்டரி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கண்டா நான் பதிவிடுகின்ற இவ்வாறான முக்கிய காணொளிகளை உங்களால் நோட்டிஃபிகேஷன் வடிவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் பதிவிட்ட எல்லா காணொளிகளையும் என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா காணொளிகளையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மிக நீண்ட காணொளி இத்தோடு நான் இந்த காணொளியை முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொளியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் மக்களே.